ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். நம்ம எல்லாருக்கும் ஜெபத்துக்கு பதில் உடனே வரல அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு வேதனை இருக்கும். நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறது தானியேல் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கு. தானியேல் 10:3 சொல்லுது, தானியேல் 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார் ஒரு காரியத்திற்காக பதில் வேணும் அப்படின்னு. அந்த என்ன இந்த ப்ரேயர் என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறது அதில் தெளிவாக போட்டிருக்கும். தானியேல் 10:12 சொல்லுது, தேவதூதன் தானியேல்கிட்ட சொல்லுவாரு, நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச முதல் நாளே உனக்கு என்ன ஆயிடுச்சு, கட்டளை பிறப்பிக்கப்பட்டுருச்சு, பதில் வந்துருச்சு. ஆனா அந்த பதில் உன்கிட்ட சேரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணா, பிசாசு வானமண்டலத்துல தடுத்து நிறுத்திட்டான். ஸோ நம்ம ஜெபிக்கும் போது இதே தான். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அதுக்கான பதில் கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை போராடி ஜெபத்தில் போராடி என்ன பண்ணணும், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆனால் இதில் ஒரு காரியம் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். 1 யோவான் 5:14 சொல்லுது, நம்ம தேவ சித்தத்தின்படி எதை ஜெபிக்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்வோம். நம்ம சுய சித்தத்தின்படி கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கிறத நம்ம பெற்றுக்கொள்வோம். இப்படி நம்ம ஜெபிக்கிறத பெற்றுக்கொள்ளும் போது சில சமயம் நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க இந்த ஜெப வேலையில. ஏன்னா தானியேல் 10:7-8 சொல்லுது, தானியேல் இந்த தரிசனங்களை பார்க்கும்போது அவர் தனித்து இருந்தார், வேற யாருக்கும் அது புரியல. அதே போல அப்போஸ்தலர்கள் 9:3-7 பார்க்கணும், சவுல் அந்த தரிசனம் பார்க்கும்போது சவுலுக்கு மட்டும் தான் அது புரிஞ்சுச்சு, மற்ற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிஞ்சே தவிர அந்த தரிசனம் புரியல. ஸோ கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் போது அது நமக்கு மட்டும்தான் புரியும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது புரியாமே இருக்கும். ஸோ 1 தெசலோனிக்கேயர் 5:17 படி இடைவிடாமல் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.